இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு இந்த பிராணிகளை அறுத்ததுக்கு பின்னால் தான் சாப்பிடணுங்கிறது சொல்கிறேன். இப்போ செத்த பிராணிகளை சாப்பிடக்கூடாது தான் அது. ஆனால் அறுத்தாலும் செத்து தான் இறந்து தான் போகுது. அப்போ அறுத்து தான் சாப்பிடணும்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய கண்ணோட்டத்தினுடைய பின்புலம் என்ன சார்? அதை அந்த முறையை கண்டு வியந்து தான் இன்றைக்கி எல்லா மருத்துவர்களுமே முஸ்லீம்கள் அறுத்ததை சாப்பிட்ணும், அதான் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது அலோபதி மருத்துவராக இருந்தாலும் சரி, ஹோமியோபதி மருத்துவராக இருந்தாலும் சரி, அதெல்லாம் வலியுறுத்துகிறாங்க. ஏன்னு சொன்னால் அந்த அறுக்கும் பொழுது 3 குழாய்கள் இருக்குது. சுவாச குழாய், உணவு குழாய், இரத்த குழாய், இந்த 3 குழாய். இந்த அறுக்கும் பொழுது 3 குழாய்களும் சேர்ந்து அறுக்கப்படுது, ரத்தம் வெளியேறுது, உடலுக்கு சுகாதாரமாக இருக்குது. இப்படி அறுக்காமல் கழுத்தை பிடிச்சி திருவி கூட சில இடங்கள் அப்படி செய்கிறாங்க. இது என்ன ஆகும்னு சொன்னால் ரத்தம் வெளியேறாது, அந்த மாமிசத்திலேயே ரத்தம் உறைஞ்சி போகும். மாமிச ரத்தம் சொன்னால் அந்த ரத்தத்தில் கிருமிகள் வந்துடும், அது பல நோய்களுக்கு காரணமாக அமைஞ்சிடும். அதனால் நாம் இஸ்லாமிய முறை பிரகாரம், இஸ்லாம் வகுத்த அந்த நெறி பிரகாரம் முறைகளை அறுத்து அந்த ரத்தத்தை வெளியேற்றிட்டா அது ஆரோக்கியமான பரிசுத்தமான மாமிசமாக அது இருக்குது, அது உடலுக்கு நல்லது. அதை தான் எல்லோரும் நம்புகிறாங்க. பாய்க்கடையில் போய் வாங்கன்னு தான் சொல்கிறாங்க, பாய்க்கடையில் போய் வாங்கிட்டு வாங்க. அதனால தான் இந்த ஆடு அறுக்கிற அந்த பொறுப்பை கூட அரசாங்கமே முஸ்லிம்கள்ட்ட தானே ஒப்படைச்சிருக்கு. ஆடு தொட்டிங்கிறோம்ல, அது புளியந்தோப்பாக இருந்தாலும் சரி, சைதாபாட்டில் இருந்தாலும் சரி, முஸ்லீம்களுடைய கையில் தானே இருக்குது. ஏன்னா அவங்க தான் முறையாக செய்கிறாங்க, எல்லோருக்கும் நல்லங்கிறனால ரத்தம் வெளியேறணும். வெளியேறணும், முறைப்படி செய்கிறாங்க. வெறும் மத அடிப்படையில் செஞ்சாக்கா அதுக்கு நிறைய பேர் ஏற்று வச்சுருப்பாங்க, என்ன முஸ்லீம் மட்டும் இதை கொடுத்துருங்க அப்படின்ட்டு. இது எல்லோருமே ஏற்றுக்கொண்ட ஒன்று, எல்லோருக்கும் பலன் இது கொடுக்கும், எல்லாருக்கும் ஆரோக்கியமானது. அதனால் எல்லோரும் ஏற்றுக்கொண்டாங்க, இதில் யாரும் பிரச்சனை பண்ணலை. அதே மாதிரி இப்போ நம்ம பிராணிகளை அறுக்கும்போது கத்தியை தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறோம். கத்தியை வச்சு தான் அறுக்கிறது, இந்த இதெல்லாம் இருக்குது. கத்தி இல்லாத வேறு ஏதாவது ஆயுதங்களை வச்சு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அப்படி அறுக்கலாமா? அறுக்கலாம். நமக்கு தேவை கூர்மையாக இருக்கணும். நம்ம செல்லலாம் சொன்னாங்களே, நீங்கள் பிராணியை அறுப்பதற்கு முன்பாக அந்த கத்தியை கூர்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. 2 தடவை கொள்ளாதீர்கள். அங்கே போய்கிட்டு அதாவது கத்தியினுடைய ஆற்றலினால் அறுக்கப்படணுமே தவிர அறுப்பவரின் ஆற்றலினால் அறுக்கப்படக்கூடாது. இவர் போய் முள்ளக்கட்டியை வச்சுக்கிட்டு அழுத்தினாக்கா எவ்வளோ பெரிய வேதனை. இவர் சாதாரணமாக இருக்கணும். இது நபி ஸல்லல்லாஹு ரொம்ப வலியுறுத்துகிறாங்க. அல் இஹ்சானுங்கிறாங்க. இறைவன் ஒவ்வொன்றிலும் மென்மையை கடமையாக்கி இருக்கிறான், நீங்கள் பிராணியை அறுப்பதிலும் மென்மையை கையாளுங்கள் அப்படின்ட்டாங்க. அதனால் கட்டாயமாக அது செஞ்சே ஆகணும். ஆனால் கூறாக்கணும். கூறான ரத்தத்தை வெளியேற்றுகிற அளவுக்கு அந்த ஆயுதம் இருக்கணும். அது எப்படி, இந்த பலகையில் கூட கட்டையில் கூட நீங்கள் கூறாக்கலாம். கத்தி மாதிரி அறுக்குமே, கூறாக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, கட்டை தான் அது. கூறாக்கிட்டாக்கா கத்திமா அறுத்துடலாம். அதே போல் கல் இருக்கிறது அல்லவா, அதையும் கூறாக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிறோங்க. சரிக்கு அந்த காலத்தில் அப்படியெல்லாம் வச்சுருந்தாங்க. கல்லில் எடுத்து இப்போ தான் நம்ம இரும்பில் செஞ்சிட்ருக்கோம். அந்த காலத்து மக்கள் அதை செஞ்சாங்க. அதுலேயும் ஒன்று கூறாக இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணலாம். கண்ணாடி யூஸ் பண்ணலாம். நமக்கு தேவை கூறாக இருக்கணும், ரத்தம் வெளியேற்றணும். அதே நேரத்தில் அப்படி சலாசனை சொல்லிவிட்டு 2 விதிவிலக்கு பண்ணுறாங்க. 2 பொருள் கூடாதுங்கிறாங்க. ஒன்று நகம், இன்னொன்று பல் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு சாமி சொன்னாங்க, யாரை சொல்லலாம், பிராணி அறுக்கணும், எங்கள்கிட்ட ஆயுதம் இல்லை, நாங்கள் என்ன செய்கிறதுன்ட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த பிராணியிடமிருந்து ரத்தத்தை வெளியேற்றுகிற எந்த ஒரு ஆயுதத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க, ஆனால் 2 இல்லை, பல்லை தவிர, இல்லை சின்ன வல்லுஃபுரன்ட்டாங்க. பல்லையும் நகத்தையும் தவிர. காரணத்தையும் சொல்கிறாங்க. நகம் என்பது அபிசீனியா நாட்டு மக்கள் ஆயுதமாக பயன்படுத்துவார்கள், அது நீங்கள் செய்யாதீங்க. பல் என்பது ஒரு எலும்பு, எலும்பையும் இதற்கு நீங்கள் பயன்படுத்தாதீங்க. இது புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த 2ஐ தவிர மற்ற கூறான இரத்தத்தை வெளியேற்றுகிற அடிப்படையில் உள்ள கூறான எந்த பொருளையும் உபயோகித்துக் கொள்ளலாம்.